Hello everyone, learn English through Sharmila. If you listen, you can learn something new every day. For free WhatsApp English course, please do ring up to this number. Let's begin. Are you ready? So this is Spoken English Session 2. So what you're going to do today is you're going to talk about routines. You're going to speak about routines. What is that routines? Routines அப்படின்னா என்னது? அதாவது அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகளை பத்தி சொல்லும் பொழுது routines அப்படின்னு சொல்றது. அதுவும் தொடர்ந்து ஆர்டரா ஒரே வழக்கமாக செய்வீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி செயல்களை சொல்லும் பொழுது routines அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த இடத்துல என்ன தேவை? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதைத்தான் நீங்க அன்றாட நடைமுறை பழக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல சொல்லணும். அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபைனல் அண்ட் தென் லேட்டர், இந்த மாதிரி லாஜிக்கல் சீக்வன்ஸ்ல நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ வாட் யூ கோயிங் டு டூ இஸ் யூ கேன் டிவைட் த டேஸ் இன்டு செக்ஷன்ஸ். ஸோ ஒரு நாளை செக்ஷனா நீங்க பிரிச்சுக்கணும். அது என்னது? அது செக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு டிவைட் இட். எப்படி டிவைட் பண்ணணும்? மார்னிங் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கங்க, நூன் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கங்க, ஆஃப்டர்நூன், தென் ஈவினிங், தென் நைட். ஸோ இப்படி செக்ஷன் வைஸா டிவைட் பண்ணிக்கங்க. தென் காமன் ஆட்வர்ப்ஸ் யூஸ் பண்ண தெரியணும். வாட் இஸ் தட் காமன் ஆட்வர்ப்? ஆல்வேஸ், சம்டைம்ஸ், நெவர், யூஸ்வலி. ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே, சம்டைம்ஸ் அப்படின்னா சில சமயங்கள்ல, நெவர் எப்பவுமே இல்லை, யூஸ்வலி அப்படின்னா வழக்கமாக. அடுத்து பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, லேட்டர் பின்னாடி, தென் அப்புறம், ஃபர்ஸ்ட் முதலில், நெக்ஸ்ட் அடுத்தது, ஜென்ரலி பொதுவாக, அகேஷனலி எப்பவாவது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அட்வர்ப்ஸை யூஸ் பண்ணணும். எப்போ? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நீங்க அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்க இதை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. வேக் அப், பிரஷ் டீத், வாஷ் ஃபேஸ், டேக் அ ஷவர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள், சென்டென்சஸ், ஃப்ரேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேக் அப் எழுவது, பிரஷ் டீத் பல்லு விளக்குவது, முகத்தை கழுவது, குளிப்பது, கெட் ட்ரெஸ்ட் துணி மாத்திக்குவது, ட்ரிங்க் டீ ஆர் காஃபி, ஈட் பிரேக்ஃபாஸ்ட் காலையில சிற்றுண்டி சாப்பிடுவது, சே குட் மார்னிங் டு ஃபேமிலி எல்லாத்துக்கும், ஃபேமிலி மக்களுக்கு ஒரு ஹாய் ஹலோ சொல்றது, ரீட் த நியூஸ் பேப்பர் காலங்காத்தால என்ன உலக நடப்பு அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, லீவ் த ஹவுஸ் கடைசியா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறது. ஸோ மார்னிங் இது வந்து இன்னும் டீட்டெயிலா நீங்க பேச தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க அட் ஹோம் வீட்டுல என்ன செய்வீங்க, ஸ்கூல்ல என்ன செய்வீங்க, ஒர்க் பிளேஸ்ல என்ன செய்வீங்க, இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா சொல்ல தெரியணும். அடுத்தது ஆஃப்டர்நூன். அட் ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க, அதாவது மதிய வேலையில ஸ்கூல்ல என்ன பண்ணுவீங்க, அட் ஒர்க் அதாவது வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவீங்க, கம்மிங் ஹோம் அதாவது மதியான நேரத்துல சில சமயங்கள்ல சிலர் வீட்டுக்கு வந்துருவாங்க, சில சமயங்கள்ல இல்ல பலர் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது அந்த அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லணும். தென் த நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் ஒர்க், வேலை முடிந்த பிறகு. இது சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த டைம் பத்தி சொல்றேன் அப்படின்னு. ஸோ ஈவினிங் கிளாஸஸ் இருக்கா, அப்புறம் சோஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஊர் சுத்துவீங்களா, இல்ல கல்யாணம் காட்சிகளுக்கு போவீங்களா, இந்த மாதிரி சோஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஏதாவது. ஜேர்னி ஹோம், நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எப்படி இருக்கும், உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் ரெகுலரா, இல்ல நீங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துருவீங்களா, கடையில இருந்து இல்ல வேலையில இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்ப நடக்கும், ஈவினிங் ஹார்ஸ்ல நடக்கும். இத பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்து நைட் என்ன பண்ணுவீங்க, குளிப்பீங்களா, டேக் ஷவர், பிரஷ் டீத் அதாவது பல்லு விளக்குவீங்களா, அடுத்தது ரீட் புக்ஸ் புத்தகம் படிப்பீங்களா, ஹாட் மில்க் அதாவது சூடான பாலை குடிப்பீங்களா, அப்படிங்கிற மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் மார்னிங், காலையில என்ன பண்ணுவீங்க, வாக் டு த பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போவீங்க, இல்ல டேக் த பஸ் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ்ல போவேன் அப்படின்னு. டேக் த பஸ்னா பஸ்ஸை எடுக்கிறது இல்ல, பஸ்ல போவேன் அப்படிங்கிற மீனிங். கெட் ஆன் த பஸ், பஸ்ல ஏறி போவேன் அப்படின்னு. கெட் ஹிம் ஆர் ஹர் ஆன் த பஸ் அப்படின்னா, அதாவது உங்க பிள்ளைகளை நீங்க வண்டி ஏத்தி விடணும், ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வண்டி ஏத்தி விடணும் அப்படின்னா கெட் ஹிம் ஆர் ஹர் ஆன் த பஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இல்லாட்டி வெயிட் ஃபார் த பஸ், பஸ்ஸுக்காக காத்திருப்பது. மீட் மை ஃப்ரெண்ட் அட் த பஸ் ஸ்டாப் ஆர் ஆன் த வே. ஸோ இங்க பஸ் ஸ்டாப்லயோ இல்ல போற வழியிலயோ என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன், பார்ப்பேன், சந்திப்பேன் அப்படின்னு சொல்றது. பை சம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் இந்த நொறுக்கு தீனிகளை கடையில வாங்குவேன். இல்ல டாக் டு மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டோட பேசுவேன். இது எல்லாமே எப்போ காலையில செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்க யூஸ் பண்ணணும். அதுவும் பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாக், டேக், கெட், கெட், வெயிட், மீட், பை, டாக் அப்படின்னு இருக்கு. The next one. So morning, how do you get there? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினை கேட்கலாம். How do you get there? நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ? What do you do on the way there? நீ ஸ்கூலுக்கு போகும்போது வழியில என்ன பண்ணுவ? Do you meet anyone on the way and talk to them? நீ யாரையாவது வழியில பார்த்து அவங்க கிட்ட பேசுவியா அப்படின்னு கேக்குறது. அடுத்து ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் என்னென்ன பண்ணுவீங்க? ஈட் லஞ்ச் அட். நீங்க எங்க உட்காந்து சாப்பிடுவீங்க? ஈட் லஞ்ச் அட் ரெஸ்டாரண்டா, ஈட் லஞ்ச் அட் கேன்டீனா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். கோ டு த யூஷுவல் பிளேஸ், வழக்கமாக போற இடத்துக்கு போவேங்க அப்படின்னு சொல்றது. ஈட் வித் கலீக்ஸ், என்னுடைய சக ஊழியர்களோட உட்கார்ந்து சாப்பிடுவேன். கோ டு த லைப்ரரி, லைப்ரரி இங்கே நான் நூலகத்துக்கு போவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஈவினிங்கும் நைட்டுக்கும் உண்டானது. ஐ ரீச் ஹோம், நான் வீடு சென்றடைவேன். ஐ ஃபீல் டயர்ட், நான் சோர்வா இருப்பேன். ஐ புட் ஆன் கம்ஃபர்டபிள் க்ளோத்ஸ், நான் சௌகரியமான துணிமணிகளை போட்டுக்கொள்வேன். ஐ சிட் ஃபார் அ வைல், ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காருவேன். ஐ ப்ரிப்பேர் டின்னர் ஆஸ் பர் தேர் விஷ், அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவேன் அப்படின்னு. ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஈவினிங் அகேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது சின்னது, இப்போ நீங்க பார்க்கறது கொஞ்சம் லென்த்தி சென்டென்ஸ். பை த டைம் ஐ கெட் ஹோம் இட் இஸ் அபவுட் 7 PM. நான் வீடு போய் சேரும் பொழுது 7 மணி ஆயிருக்கும். ஐ ஃபீல் எக்ஸாஸ்டட், நான் ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன் அப்படிங்கிறது. மை சன் கெட்ஸ் ஹோம் பிஃபோர் ஐ டூ, நான் வீடு போறதுக்கு முன்னாடி என் பையன் வீடு போய் சேர்ந்துருவான் அப்படின்னு. ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ், நான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அண்ட் புட் ஆன் சம் கம்ஃபர்டபிள் க்ளோத்ஸ், சௌகரியமான சில ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்குவேன். தென் ஐ மேக் டின்னர், அதற்கப்புறம் நான் டின்னர் அதாவது நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவேன். தென் இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். தென் அதற்கப்புறமாக வி ஆல்வேஸ், ஆல்வேஸ் பாத்தீங்களா இங்க ஒரு அட்வர்ப். நான் எப்பொழுதுமே, நாங்கள் எப்பொழுதுமே ட்ரை டு ஷேர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டூ இன் த ஹவுஸ், நாங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி வேலைகளை சேர்ந்து வீட்டுல சேர்ந்து ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து நைட்டை பத்தி பேசும்பொழுது, ஸோ வாட் இஸ் யுவர் ருட்டீன் அட் நைட்? நீங்க அன்றாடம் அதாவது நைட்டு நேரம் செய்யக்கூடிய அன்றாட வேலைகள். டு யூ ஷவர் அட் நைட், நீங்க குளிப்பீங்களா? டு யூ வாஷ் யுவர் ஹேர் அண்ட் ப்ரஷ் யுவர் டீத், நீங்க தலைக்கு ஊத்திக்குவீங்களா, பல்லு விளக்கிக்குவீங்களா அப்படின்னு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கணும். ஒரு நாளை what you need to do, you need to divide the day into sections. Morning, noon, afternoon, evening, night இப்படின்னு டிவைட் பண்ணிக்கணும். தென் இப்போ உங்களுக்கு எஸ்டிஎஸ் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போறேன். அது என்னது? அது எஸ்டிஎஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, select the section. So you need to talk about each of the sections here. So there are 4 sections put up here. So let us have a look at these 4 sections. The very first one, morning. You need to talk about morning session, and then you need to talk about night, and then you need to talk about evening, and then finally about afternoon. So இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேள்வி கேட்கணும். மார்னிங் என்ன பண்ணுவீங்க, ஈவினிங் என்ன பண்ணுவீங்க, நைட் என்ன பண்ணுவீங்க, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணுங்க. தென் இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது நான் என்னுடைய அன்றாட வேலைகளை என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 5:30 AM. நான் வழக்கமாக, யூஸ்வலினா வழக்கமாக 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். when my alarm goes off a second time I get up. so goes off அப்படிங்கறக்கான phrasal verbுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை பாருங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன். என்னுடைய அலாம்
2 தடவை அடிக்கும்போது, அதாவது 2வது தடவை அடிக்கும்போது நான் எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு. ஸோ அலார்ம்னு சொல்லும்போது இந்த ஆர் வந்து சைலண்ட், அலாரம்னு சொல்லக்கூடாது, அலாம். தென் ஐ ஓப்பன் அப் த விண்டோ டு கெட் அ கூல் மார்னிங் ப்ரீஸ். நான் ஜன்னலை திறந்து காலையில வர்ற இந்த தென்றல் காத்த அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ ரிலாக்ஸ் ஃபார் 30 செகண்ட்ஸ். நான் 30 நொடிகள் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஐ ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர். காலை கடன்களை முடிப்பேன். தென் ஐ டேக் அ ஷவர். நான் குளிப்பேன். தென் ஸோ இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் நீங்க கண்டிப்பாக வழக்கமாக சொல்லக்கூடிய செயல்கள், செய்யக்கூடிய செயல்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், தென் ஐ என்டர் இன்டு த கிச்சன். அதற்கப்புறம் நான் அடுப்படிக்குள்ள நுழைவேன். ஐ கிரேட் கூஸ்பெர்ரிஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ். கிரேட் அப்படின்னா துருவுறது, கூஸ்பெர்ரிஸ் அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ நான் நெல்லிக்காயை துருவேன். எதற்காக? ஜூஸ் எடுப்பதற்காக நெல்லிக்காயை துருவேன். ஐ ஆல்வேஸ் ஹாவ் இட் அரவுண்ட் 6 AM. ஆல்வேஸ் எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 6 மணி போல, அரவுண்ட் அப்படின்னா என்னது? போல, 6 மணி போல நான் தினமும் அந்த ஜூஸை குடிப்பேன் அப்படின்னு. இட் அப்படின்னா என்னது? இங்க நான் சொன்னேன் ஜூஸ். ஸோ நெல்லிக்காய் ஜூஸை 6 மணி போல நான் குடிப்பேன். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த செகண்ட் ஒன். இதற்கு பதிலாக நீங்க இதவும் யூஸ் பண்ணலாம். ஐ கெட் அப் when my alarm goes off for the second time அப்படின்னு சொல்லலாம். தென் swiftly, வேகமாக, ஐ குக் ஃபுட் அண்ட் கிளீன் த கிச்சன். நான் சமையல், அதாவது சாப்பாடு சமைச்சு கிச்சனை அடுப்படிய சுத்தம் செய்வேன். ஆஃப்டர் தட், அதற்கு பிறகு ஐ பேக் அப் த லஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். நான் அனைவருக்கும் மதிய உணவை பேக் பண்ணுவேன் அப்படின்னு. ஐ ரைட் மை வெஹிக்கிள் அட்லீஸ்ட் ஃபார் 10 kilometers டு ரீச் மை ஸ்கூல். அதாவது என் ஸ்கூலை, என்னுடைய பள்ளிக்கூடத்தை போய் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டராவது நான் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது. ஐ எக்ஸ்சேஞ்ச் பிளசன்ட்ரீஸ் வித் எவ்ரி ஒன் தேர். தேர் அப்படின்னா இங்க நான் முன்னே ஸ்கூலை பத்தி சொன்னேன், அதுதான் இங்க தேர். ஸோ நான் ஸ்கூல்ல, அதாவது அங்கே அனைவரிடமும் நலம் விசாரிப்பேன். பிளசன்ட்ரீஸ் அப்படின்னா நம்ம காலையில யாரையாவது பார்த்த உடனே முதல் முறையா அன்றைய நாள்ல பார்க்கும் பொழுது ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹலோ, இன்னைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, இன்னைக்கு மழை வந்துச்சே, இல்ல வின்டர் வெக்கேஷன் ஆச்சே, கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர் வரைக்கும் ஹாலிடே, வீட்டுல பிள்ளைங்க தனியா இருப்பாங்க, நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்களே, இந்த மாதிரி விசாரிக்கிறது. இதைத்தான் என்ன சொல்றது? பிளசன்ட்ரீஸ். ஸோ ஐ எக்ஸ்சேஞ்ச் பிளசன்ட்ரீஸ். ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்வோம். அடுத்து, மை கிளாஸஸ் பிகின் அட் 8:30 AM. என்னுடைய கிளாஸஸ் வந்து 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஐ டோன்ட் ஸ்டாப் அன்டில் நூன். நடு பகல் வரைக்கும் நான் ஓயாமல் போய்கொண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பை ஆஃப்டர்நூன், மதியம் போல, ஐ ஜென்ரலி சிட் இன் மை கியூபிக்கல் டு ஹாவ் மை லஞ்ச். ஸோ பொதுவாக நான் என்னுடைய இடத்துல உட்கார்ந்து நான் என்னுடைய மதிய உணவை சாப்பிடுவேன் அப்படின்னு. தென் ஐ ப்ரிப்பேர் சம் ஒர்க் ஷீட்ஸ் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய மாணவர்களுக்காக சில ஒர்க் ஷீட்ஸை நான் தயார் பண்ணுவேன் அப்படின்னு. பை 3 PM ஐ யூஸ்வலி டேக் அ கப் ஆஃப் பிளாக் டீ. ஸோ மத்தியானம் 3 மணி போல நான் வழக்கமாக, யூஸ்வலினா என்னது? வழக்கமாக ஒரு கட்டஞ்சாயா குடிப்பேன். அடுத்து, ஐ சாட் வித் மை கலீக்ஸ் ஃபார் அ வைல். ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரம் என்னுடைய சக ஊழியர்களோட நான் பேசிக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு. The next one. Then thereafter I resume my duty. அதற்கப்புறம் நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். By 5 in the sharp, that is by 5 sharp in the evening, I call it a day. So சாயங்காலம் 5 மணிக்கு நான் வேலையை நிறுத்திடுவேன். கால் இட் a day அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறக்கு ரெடி ஆகும் பாத்தீங்களா, அதுதான் ஐ கால் இட் a day. நான் வேலையை நிறுத்த போறேன். அதாவது நிறுத்த போறேன்னா வேலையை விட்டு போறது கிடையாது, அந்த நாளுக்கு உண்டான வேலையை நிறுத்தி விட்டு ஓகே 5 மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிறது. ஸோ அதை பண்ணுவேன். மை டாட்டர் கெட்ஸ் ஹோம் பிஃபோர் ஐ டூ. நான் போறதுக்கு முன்னாடி, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவா, வந்துடுவா. பட் இன் த ஈவினிங், ஆனால் சாயங்காலங்களில் she makes tea for me occasionally which I look forward to. ஆனால் சாயங்காலங்களில் அவள் சில சமயங்களில் எப்பொழுதாவது எனக்கு அவள் டீ செய்வாள், அதை நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு. So I look forward
to அப்படிங்கறக்கான எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பா நீங்க பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். Then thereafter I prepare dinner. ஸோ அதற்கப்புறம் நான் டின்னர் ரெடி பண்ணுவேன், அதாவது தயாரிப்பேன். As soon as my husband comes, என் வீட்டுக்கார் வந்த உடனே we eat dinner on the sofa watching TV. டிவியை பார்த்துக்கிட்டே நாங்க சோஃபால உட்கார்ந்து சாப்பிடுவோம். We go to bed around 10:30 p.m. அதாவது அரவுண்ட் அப்படின்னா போல, எக்ஸாக்டா கிடையாது, 10:30 மணி போல நாங்க பெட்டுக்கு போவோம். ஸோ தூங்க போவோம் அப்படின்னு அர்த்தம். However, இருந்த பொழுதிலும் sometimes around midnight, இருந்த போதிலும் சில சமயங்கள்ல நடு ராத்திரிக்கு தான் தூங்க போவோம் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். ஸோ ஒரு சிம்பிளான, அதாவது அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகளை சொல்லுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? You have to make use of simple present tense, right? And get to know about how to construct questions using do, does, did. அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கான ஆக்டிவிட்டி என்னது? Speak about your routine and post it in the WhatsApp group. ஸோ உங்களுடைய அன்றாட வேலைகளை பற்றி பேசி வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். அதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட் இங்க. ஸோ அதற்கு முன்னாடி நீங்க do, does, did அதற்கான வீடியோவை கண்டிப்பா பாருங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர்ல போஸ்ட் பண்ணுங்க, 6382328288. ஸோ ஃபார் ஃப்ரீ இங்கிலீஷ் கோர்ஸ் ப்ளீஸ் டூ ஜாயின் or please do contact this number. Thanks for listening to me patiently. Please do like, share and subscribe, and never ever forget to follow us on Instagram, Telegram and Facebook. Bye bye.